இந்த வீக்ல நம்ம வீட்ல நான்வெஜ்ஜே எடுக்கல. வெஜ்ஜே வச்சு ஓட்டிறலாம் அப்படின்னு நெனைக்கும்போது, வீட்டுக்கு திடீர்னு ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. டக்குனு சிக்கன வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பக்கம் கிரேவி வைக்கலான்னு சொல்லி கடாயில நல்லெண்ணெய் ஊத்தி கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு, பெரிய வெங்காயத்த நீல வாக்குல கட் பண்ணி போட்டாச்சு. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே ரெடிமேடா தான் இருக்கும். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளிய பொடியா நறுக்கி இதோட சேர்த்து வதக்கியாச்சு. வெறும் கிரேவி மட்டும் வச்சா நல்லா இருக்குமா? இந்த பக்கம் பிரியாணி வைக்கலான்னு சொல்லி பிரியாணிக்குரிய எல்லா மசாலா எல்லா கலவையும் ரெடி பண்ணியாச்சு. சீரக சம்பா அரிசி வீட்ல இல்ல. இருந்தாலும் பரவால்ல. நம்ம யூஸ் பண்றது பொன்னி அரிசி தான். அந்த அரிசிய போட்டுக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டோம். இப்ப கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனோட கொஞ்சம் உருளைக்கிழங்கையும் சேர்த்துருக்கேன். ஏன்னா, அப்பதான் கொஞ்சம் டேலி ஆகும் இல்லையா? அதனால. இதோட பெப்பரையும் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து இது ஒரு பக்கம் வேகட்டும். வேக வச்சாச்சு. இப்ப நல்லா இந்த பிரியாணிக்குரிய கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசிய சேர்த்துக்க வேண்டியதான். அரிசிய சேர்த்துட்டு மூடி வச்சிருக்கேன். இப்ப இந்த கிரேவில மசாலா பொடி போட்டுட்டு தண்ணியும் கொஞ்சம் ஊத்தியாச்சு. இது நல்லா வத்தி வந்துருச்சுன்னா கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ பிரியாணியும் ரெடி ஆயிருச்சு. இதோட தம் போட்டு பிரியாணிய சர்வ் பண்ணிற வேண்டியதான். ஸோ திடீர்னு செஞ்ச சாப்பாடு தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.